உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். முன் அறிவிப்பின்றி மூடப்பட்ட ஐடி நிறுவனம். பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் கடந்த 25ஆம் தேதி முன்னறிவிப்பு இன்றி மூடப்பட்டதால் அந்த நிறுவனத்தில் பெங்களூர் மற்றும் கோவையில் பணியாற்றி வந்த 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும், குறிப்பாக கோவையில் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். மனு அளிக்க வந்தவர்கள் திடீரென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், முன்னறிவிப்பு இல்லாமல் நிறுவனம் மூடப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடைசியாக பணியாற்றிய மாத ஊதியம் கூட வழங்கப்படவில்லை. இங்கு 18,000 முதல் 80,000 வரை ஊதியத்தில் தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் அமெரிக்க நிறுவனத்தின் கீழ் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சௌமியா, நான் கோயம்புத்தூரில் இருக்க ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 2 பிரான்ச் இருக்குது. ஆர்எஸ்புரம் பிரான்ச், சுங்கம் பிரான்ச் 2 பிரான்ச் இருக்குது. நான் டியூட்டராக ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய டிஎல்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் திடீர்னு கம்பெனி ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. எதுக்காக என்னன்னு எந்த நியூஸுமே சொல்லலை. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வரவங்களுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து திடீர்னு மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுது, அதனால நீங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு 2 days பிஃபோரே தெரிஞ்சிருக்கு. அப்போவும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த மந்த் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் இஎம்ஐஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஒரு 2000+ எம்ப்ளாயிஸ் வந்துட்டு சேலரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்டேட் கேட்டுட்ருக்கோம். யார் சைடுலேருந்து எதுவுமே சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் 7 years 6 years இந்த கம்பெனிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் அவங்க தரல. அதை பற்றியும் எதுவுமே சொல்ல, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறனால தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். இது யூஎஸ் பிரான்ச்சோட கம்பெனி தான். பட் இங்கே எல்லாமே டைப் இருக்குது. ஃபோக்கஸ் பெங்களூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் அண்ட் சுங்கம்ல பிரான்ச் இருக்குது. என்ன நாம்ஸ் சேர்ந்தீங்க? எவ்வளோ சம்பளம் கொடுத்துருந்தாங்க? எவ்வளோ பெண்டிங் மொத்தமாக வருது? ஃப்ரெஷர்ஸுக்கு வந்துட்டு 18K கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரோட ஹைராக்கி பொறுத்து எல்லாத்துக்குமே மாற்றி ஒருத்தங்களுக்கு ஒரு சேலரி இருக்குது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு 20K வர வேண்டியது இருக்குது. டிஎல்ஸுக்குலாம் 30-35K வர வேண்டியிருக்கு. அது போக அவங்க 6 yearsலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் சைடு இருக்க கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற மேனேஜர்ஸ்க்கும் யாருக்குமே எந்த அப்டேட்டும் தெரில. இது யூஎஸ் சைடு இருக்கனால அவங்க யாருமே எங்களுக்கும் தெரில அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ப்ராப்பராக எங்கேயும் ஆன்சர் வரல. அவங்களும் சேம் இதே ஆன்சர் தான் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாத்தோடையும் மொத்தமாக இங்கே அப்படியே ஃபுல் ஷட் டவுன். தேங்க்யூ.